தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் எங்களை ஆண்டவரை பற்றிய அறிவை நாங்கள் எவ்வளவு கொண்டிருக்கின்றோம் என்பதை தியானிக்க அழைக்கின்றது. ஆண்டவர் எங்களுக்கு யாராக இருக்கின்றார்? அன்று யூத தலைவர்கள் எதிர்பார்த்த மெசியாவை போல ஒரு படை வீரனாகவோ திடீரென்று வருபவர் ஒருவராகவோ அவருடைய பின்புலம் அவருடைய தலைமுறை தெரியாத ஒரு மாவீரனாகவோ அல்லது மெஸ்ஸியாவாகவோ நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அன்று யூதர்கள் எதிர்பார்த்தார்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. அதனால் அவர்கள் அவரை கொன்றார்கள். அவர் காட்டிய அன்பு வழியிலே அவர்களால் நடக்க முயலவில்லை, அதனால் அவர்கள் கொன்றார்கள். அதே போல் இன்று எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு எந்த இடம் வகிக்கின்றார்? வெறும் தேவைகளில் மட்டும் எங்களுக்கு உதவுவராகவா, அல்லது எங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அழுகின்றவராகவா, அல்லது எங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எங்களோடு பயணிக்கின்ற நபராக, எங்களோடு தோளோடு தோள் நிற்கின்ற நண்பனாக காணப்படுகிறாரா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் எங்களை படைத்தவர், எங்களை பராமரிக்கின்றவர், எங்களை அன்பு செய்கின்றவர். எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் துணை நிற்க வேரம் கேட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் தொடர்ந்துமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய பலியை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவக்கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறை பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலோமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1a மற்றும் 12 முதல் 22 நிறைவு பெற. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கின்றார்கள், நம் செயல்களை எதிர்க்கின்றார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கின்றார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகின்றார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகின்றார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கின்றார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கின்றது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர்கள் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகின்றார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கின்றார்கள்.
நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகின்றார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகின்றார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்து அறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமுறை கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 இறைவசனங்கள் தேர்ந்து கொண்டவை. உங்கள் பல்லவியாக, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப் போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அவர் அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறைபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுமவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார திருவிழா அண்மையில் நிகழவிருந்தது.
தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகின்றார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கின்றாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்தே வருகின்றேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, யார் இந்த இயேசு? யார் இந்த மெஸ்ஸியா? யூதர்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தார்கள். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய முன்பேரை எதிர்பார்த்தார்கள். ஒரு போர் வீரனாக, ரோமைய அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்டு தங்களுடைய இனத்தை ஒரு வல்லரசாக மாற்றுகின்ற ஒரு மிஸ்ட்ரி மேன், ஒரு இனம் புரியாத ஒரு தலைவனாக எதிர்பார்த்தார்கள். அவர் யார் என்று தெரியக்கூடாது, அவருடைய தலைமுறைகள், அவருடைய பின்புலம் தெரியக்கூடாது. அவர் திடீரென்று தோன்றி இந்த ரோமை அடிமைத்தனத்திலிருந்து, உலகியல் அரசாட்சியிலிருந்து தங்களை மீட்டு ஜூத இனத்தை உலகம் போற்றுகின்ற, உலகம் பயப்படுகின்ற ஒரு மாபெரும் இனமாக மாற்றுகின்ற ஒரு உலகத்தின் தலைவனாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி வரவில்லை. அவர் ஒரு சாதாரணமான தச்சனுடைய மகன், பேர் பெரிதாக பொறாத ஒரு நசரேத் என்கின்ற ஒரு சிற்றூரில் இருந்து வந்தவர். அவருடைய சகோதரர்கள் யார் என்று தெரியும், அவருடைய உறவினர்கள் யார் என்று தெரியும், அவருடைய தலைமுறை யார் என்று இந்த மக்களுக்கு தெரியும். அதனால்தான் அவரை மெஸ்ஸியாவாக கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த யூத மக்களுடைய மனதிலே உலகத்தினுடைய போக்குகள் ஆட்டி படைத்து கொண்டிருந்தன. தாங்கள் இந்த உலகத்தை ஆள வேண்டும், இந்த உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களிடம் இருந்ததே தவிர அவர்கள் தங்களுடைய ஆன்மாவை, தங்களுடைய இறைவனை மறந்தார்கள். அதனால்தான் அவர்கள் கடவுளோடு போரிட்டு தங்களுக்கு அரசர் வேண்டும், தங்களுக்கு தலைவர் வேண்டும், தங்களுக்கு நீதி தலைவர் வேண்டும் என்று போரிட்டு இறைவனிடம் பெற்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அண்டியிருந்த மக்கள் அனைவரும் பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டிருந்த போது இந்த யூத தலைவர்கள், இந்த யூத மக்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படியே இருந்தார்கள். ஆனால் அதனால் அவர்கள் இந்த மெஸ்ஸியாவை கண்டுகொள்ளவில்லை. இதே நிலைமைதான் இன்று எங்களுடைய வாழ்விலும் இருக்கின்றது. நாங்கள் ஏன் இறைவனை தேடுகின்றோம்? என்னுடைய தொழில் நன்றாக பெருக வேண்டும், எனக்கு நிறைய பணம் கிடைக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் பேர் சொல்லுகின்ற குடும்பமாக மாற வேண்டும், என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய பிள்ளைகள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும், அனைத்து செல்வங்களும் அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் இந்த உலகிலே நான் வாழுகின்ற சமுதாயத்திலே பேர் சொல்லுகின்ற ஒருவனாக நான் மாற வேண்டும் என்ற அந்த உலகியல் எண்ணங்களே பல தடவைகளில் எங்கள் மனதை நாட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்வில் தங்கினால்தான் எனக்கு இந்த நிலைமை, ஆண்டவர் என்னை இந்த நிலைமையோடு, இந்த நோயினோடு, இந்த துன்பங்களோடு, இந்த கஷ்டங்களோடு போராட அழைக்கின்றார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் இந்த கஷ்டங்களிலே போராடுவேன். ஜோபுவை போல ஆண்டவர் தந்தார், ஆண்டவரை எடுத்து கொண்டார், அவரது பேர் போற்ற பிறகு என்று என்னுடைய கஷ்டங்களிலே நான் கூறுவேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகின்ற செய்தி அதுதான். துன்பங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், கஷ்டங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், ஆனால் அதை விட நிறைவாக நாங்கள் இறைவனாலே ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். இவ்வுலகிலே ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும் லாசரை போல நாங்கள் விண்ணகத்திலே மறு உலகிலே இறைவனுடைய, ஆபிரகாமினுடைய தலைவர், புனிதர்களுடைய, திருத்தூதர்களுடைய கூட்டணியிலே நிறைவாக இருப்போம் என்பது
திருவிலியம் எங்களுக்கு தருகின்ற சான்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இறைவனை நான் யாராக ஏற்றுக்கொள்கின்றேன்? எனக்கு பணம் தருகின்றவராகவா, எனக்கு புகழ் தருகின்றவராகவா, என்னுடைய தொழில்களை பெருகச் செய்கின்றவராகவா, என்னுடைய பிள்ளைகளினுடைய கல்வியை அதிகரிக்க செய்கின்றவராகவா, அல்லது இவற்றோடு என்னை வழிநடத்துகின்றவரா, என்னுடைய துன்பங்களிலே என்னை தாங்கிக் கொள்கின்றவரா, என்னுடைய கஷ்டங்களிலே என்னை தேற்றுகின்றவரா, என்னுடைய நோய் நொடிகளிலே என்னை குணமாக்கி என்னை ஆறுதல் படுத்துகின்றவராக நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இன்றைய நாளிலே மன்றாடுவோம். இன்னும் சிறிது காலத்திலே நாங்கள் ஈஸ்டர் உயிர்ப்பு ஞாயிறின் மகிழ்ச்சியை கொண்டாடவிருக்கின்றோம். நிறைவான மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் துன்பப்படுகின்றதிலே, எங்களுடைய துன்பங்களிலே, எங்களுடைய கஷ்டங்களிலே இறைவனை காண, இறைவனை புகழ, இறைவனை ஆராதிக்க நாங்கள் மன்றாடுவோம். வரம் கேட்டு தொடர்கின்ற வழியிலே நாங்கள் மன்றாடுவோம். ஆமேன். தற்போது எங்களுடைய தேவைகளை நம்பிக்கையோடு இறைவன் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். பேரன்பின் ஊற்றே இறைவா, உம் திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாம் ஏற்றுக்கொண்ட பணியை சிறப்பாக ஆற்ற தேவையான தூய ஆவியின் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்தினால் தங்கள் சுயத்தையே இழந்து கலாச்சார சீர்கேடுகள், சமுதாயத்திற்கு எதிரான தீய சிந்தனைகள், இளமையில் இறை பிரசன்னத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த இளையோர் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, இன்றைய திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்ற நாங்கள், பல்வேறு சவால்களை, நோய்களை அனுபவிக்கின்ற நாங்கள் இறைவனுடைய உடனிருப்பை உணர இறைவன் அருள் கூற வேண்டும். இறைவனுடைய வல்லமை உள்ள கரம் எங்களுடைய வாழ்விலே செயலாற்றுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். வெறுமனவே பொருட்செல்வங்களுக்காக மட்டும் இறைவனை தேடாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளிலே இறைவனுடைய அருளும் ஆசிரும் உடனிருப்பும் துணையும் எப்போதும் எங்களோடு கூடவிருக்க நேரத்தில் நாங்கள் மன்றாடுவோம். இன்னுமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள், குருத்துவ துறவர நினைவு நாட்களை கொண்டாடுகின்றவர்கள், திருமண நினைவு நாட்களை கொண்டாடுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் தாமே அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். அவர்கள் ஆரம்பிக்கின்ற இந்த புதிய அகவையிலே, புதிய ஆண்டிலே தூய ஆவியானவருடைய வல்லமையுடைய கரம் அவருடைய வாழ்விலே செயலாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னுமாக இருந்த ஆத்துமாக்கள் நித்தியத்திற்கும் இறைவனோடு உறவாட இறைவன் அருள் கூற வேண்டும் எனவும் மன்றாடுவோம். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். தொழில்களுக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய உறவுகள், நண்பர்கள் அனைவரையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். அந்த இடங்களில் நடைபெறுகின்ற போர் நீங்கவும், தொழில்களுக்காக சென்று எங்களுடைய இளைஞர்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்படவும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டி மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இதயத்தின்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமைமிக்க ஆற்றலங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மை நூற்றிற்கு வந்து சேரச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முழலாம் வேலை இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஒளியமுறிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் முயத்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கற்று தந்த சபத்தை நம்பிக்கையோடும் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றிற்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்து விட்டு தூய்மை பெற்ற மனதினால்
புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையுன் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். என்று தேடாமானிடன் யாருளர் தரணி பாடார் அவளேற்றம். பாடார் அவளேற்றம். அன்னையுன் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.